ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸி குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஷ்டிர பாஷா வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுலேயே வந்து மத்தியமாலேருந்து சூட் வாங்குறதுக்குன்னா என்னென்ன நியம் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சூட் வாங்கணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சூட் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது ராஷ்டிர பாஷாக்கான இந்த சூட் நியம் அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூட் ஆவேதன் பத்ரு மத்தியமாசை, இது வந்து எக்ஸம்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். மத்தியமாலேருந்து நம்ம எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கான அதாவது மத்தியமா எழுதாமையே டைரெக்டாக ராஷ்டிர பாஷா எழுதுறதுக்கான ஒரு சூட். ஓகேவா? எக்ஸம்ஷன் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா அப்படி பண்ணுறீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து உங்களுக்கு தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து பிராத்மிக் மத்தியமா எழுதாமல் டைரெக்டாக நீங்கள் ராஷ்டிர பாஷா எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸம்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது. ஓகேவா? சூட் நியம் கே அனுசார் சங்கலன் பிரமாண் பத்ரு யா அங்க் சூச்சி கா விவரன், இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து நாம் பின்னாடி அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ அது பார்க்கலாம். நான் வந்து ஃபுல்லாக படித்து சொல்லாமல் நான் அப்படியே வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து சூட் நியம் நம்ம வந்து எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, அதாவது மத்தியமாலேருந்து எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 10th +2 இதிலெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்த செகண்ட் வந்து கேந்திர வித்யாலயா, அப்புறம் நவோதயா வித்யாலயா, இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ சிபிஎஸ்சி இந்த 3 இதில் நீங்கள் இதில் வேணால் படிச்சிருக்கலாம். அதாவது 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் பேப்பரில் நீங்கள் வந்து ஹிந்தி எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அந்த ஹிந்தியில் வந்து நீங்கள் 50% மார்க் எடுத்திருக்கணும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கணும். பட் ஹிந்தியில் வந்து அந்த செகண்ட் பேப்பர் நீங்கள் ஹிந்தியை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து 7th 8th வந்து நீங்கள் ஹிந்தியை ஃபஸ்ட்டு பேப்பராக எடுத்து படித்து எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட ஹிந்தியில் வந்து 50% மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4th பாயிண்ட்டு, எஸ்சி அப்புறம் ஜூனியர் கேம்பிரிட்ஜ் பரீட்சா இந்த எக்ஸாம்லலாம் வந்து இதில் நீங்கள் படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்து ஹிந்தியில் 50% மார்க் எடுத்திருந்தீங்கன்னாலும் இதில் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். இதெல்லாம் வந்து எலிஜிபிள், யார் யார் வந்து சூட்டு வாங்குறதுக்கான எலிஜிபிள். ஓகேவா? தகுதி இருக்குது அப்படின்றது. அப்புறம் வந்து ஏதாவது யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட்டும் அப்புறம் ஓரியண்டல் டைட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹிந்தி படித்து அதில் டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து எலிஜிபிள் தான். அடுத்து சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டில் வந்து பிரபோத் பரீட்சா எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். அடுத்து கேந்திர சர்க்கார் அதில் மூலியமாக வந்து மானியம் பெறக்கூடிய ஏதாவது இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஹிந்தி படித்து அதில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் சூட்டு வந்து கிடைக்கும். அடுத்து 8th பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து 4th ஸ்டாண்டர்ட் வந்து ஹிந்தியில் வந்து படிச்சிருக்கணும், 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அடுத்து கேந்திரிய ஹிந்தி நிதேஷாலயா அந்த இதில் வந்து நீங்கள் எக்ஸாமில் ஹிந்தி எக்ஸாம் அது வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்து 10th பாயிண்ட் என்ன அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லாங்குவேஜில் நீங்கள் ஹிந்தியை எடுத்து படிச்சிருந்துருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ்லலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் மத்தியமாலேருந்து சூட்டு வாங்குறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 10th பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 9th ஸ்டாண்டர்ட் அது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல் டீச்சர், நீங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்டருந்து வந்து அதுக்கு ஒரு பிரமாண் பத்ரு, ஒரு சான்றிதழ் மாதிரி, ஆமாம் இவங்க வந்து இது படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சான்றிதழ் வாங்கி கொடுக்கணும். அது வந்து கண்டிப்பாக அவசியம். ஓகேவா? அப்போது இப்போ லாஸ்ட்டு 6th பாயிண்ட்டு, மேலே இருக்கிற எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் ஓகே ஆயிருக்கீங்க, எலிஜிபிள் இருந்திருக்கீங்க, அந்த பாயிண்ட்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்து நீங்கள் வந்து சூட்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த சான்றிதழோட வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணுறோம்ல, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அந்த சான்றிதழையும் இணைச்சி நீங்கள் அனுப்பணும். சப்போஸ் அதை
அனுப்பிச்சு நீங்கள் ஏதாவது மேபி தவறாக ஏதாவது இருந்தது அப்படின்னா ரிசல்ட் வந்து அந்த 45 டேஸ்க்குள்ளே அந்த வித்ஹெல்டுன்னு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கான சரியான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத சபாவை காண்டாக்ட் பண்ணி எதனால் என்ன ஆச்சு என்ன தவறாச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் திரும்ப அந்த விஷயங்களெல்லாம் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் என்னன்றது வந்துடும். அப்படி சப்போஸ் நீங்கள் அந்த 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து இந்த சூட்டு இது வந்து மொத்தமாகவே உங்களுக்கு அந்த எக்ஸாமே வந்து ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும். மறுபடியும் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுத தான் செய்யணும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் அந்த 7th பாயிண்ட் என்னென்னா எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து வரும்னு சொல்லி வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட் அட்ரஸ்ஸு லாஸ்ட்டாக வந்து எக்ஸாம் சம்மந்தமான இந்த எல்லா விஷயங்களும் இறுதி முடிவு வந்து சபாவுக்கு உட்பட்டது. சபா என்ன இறுதி முடிவு எடுக்குதோ அதுதான் வந்து இறுதி முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சூட்டுக்கான அந்த எக்ஸம்ஷன் ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. பாய்.